வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஜூலை 7, 2026 இன்ட்ராடே அளவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 1:43 ஜூலை 7, 2026. என்னென்னா ஜூலை 6 கேண்டில் ஜூலை 6, 26 கேண்டில் ஜூலை 3, 2026 கேண்டில் கூட ஒப்பிட்டால் ஏற்றம் இருக்கும். ஆனால் அதே சமயம் வொலட்டிலிட்டி இருக்கும், அதாவது கொஞ்சம் பதட்டம் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த 24,353 உடைக்காது என்று கருதினார்கள். இந்த நிலைகளில் இன்ட்ராடே அளவில் உடைத்தது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது 24,353 உடைக்காது. அதே சமயம் இன்ட்ராடே பேசிஸில் 24,477 கடக்கும். 24,477க்கும் 24,600 என்ற நிலைகளுக்கு இடையில் விற்பனை இருக்கும் என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கருதினார்கள். க்ளோசிங் 24,477 கீழே இருக்கணும். ஆனால் க்ளோசிங் நல்ல பாசிட்டிவான க்ளோசிங் 24,482.90 என்ற நிலையில் க்ளோசிங் ஆனது. அதனால் நாளைக்கு, அதாவது ஜூலை 7, 2026 மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வொலட்டிலிட்டி இருக்கும், பதட்டம் இருக்கும். ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். இப்போ எப்படின்னா 24,482.90 ட்ரெண்டு சைடர். இப்போ இதிலிருந்து ஏற்றம் இருந்தால் 24,515, 24,668 இது மிகப்பெரிய தடை. இந்த நிலைகளுக்கு இடையில் போராட்டம் இருக்கும். அதனால் இங்கே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்பனை செய்ய முயல்வார்கள். சரி, அப்போ இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே இறங்கினா, இங்கேருந்து இறங்கினா எந்த நிலைகள் வரை கீழே போகலான்னு பார்த்திங்கன்னா 24,330, 24,298 என்ற நிலைகள் வரை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இறங்கலாம். இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. தொட்டவுடன் ஏற வாய்ப்பு. சரி, இப்போ நம்ம இந்த நிலைகளை சப்ளை ஜோன் சொல்லியிருந்தேன். இதை கடந்தால் என்ன செய்வது? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை கடக்காது என்று நினைக்கிறார்கள். இதை கடந்தால் ஏற்றம் இன்னும் 24,853 வரை ஏற்றம் இருக்கும். அப்புறம் 24,853க்கும் 25,038க்கும் இடையில் விற்பனை இருக்கும். 25,038 தாண்டக்கூடாது. சரி, இப்போ கீழே 24,330, 24,298 உடைக்குமா என்று கேட்டால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் உடைக்காது என்று நினைக்கிறார்கள். உடைத்தால் சரிவு 24,113 வரை செல்லும். மேலும் இந்த நிலைகளில் வந்தால் 24,113க்கும் 23,928க்கும் இடையில் வந்தால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வாங்குவார்கள். 23,928 உடைக்கக்கூடாது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். பார்ட் 2 டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு வரும். இது பார்ட் 1. இது பார்ட் 2 நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். இது வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 1:51 ஜூலை 7, 2026. இப்போ என்னென்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குற டார்கெட்டுகள் ரொம்ப அதிகம். ஆனால் அதே சமயம் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கில் இருந்த 24,477 இன்ட்ராவீக் பேசிஸில் கிராஸ் செய்யலாம். ஆனால் இந்த நிலைகள் 24,477க்கும் 24,600 என்ற நிலைகளுக்கும் இடையில் எங்கு வேண்டுமானாலும் தொட்டு கீழே இறங்கலாம் என்பதை டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த நிலையை தாண்டக்கூடாது. இதை தாண்டுமா தாண்டாத, தாண்டனா ஃபர்தர் பையிங் வரும். அதுதான் இப்போ. சரி, இப்போ என்ன நிலைகள் என்று பார்த்துக்கிறோம். 24,482.90 ட்ரெண்டு சைடர். இதற்கு மேல் வர்த்தகமான அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 24,600. 24,600க்கும் 24,724 என்ற நிலைகளுக்கு இடையில் சென்றால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் விற்பனை செய்வார்கள். அதே சமயம் 24,724 கடந்து விடக்கூடாது. சரி, இப்போ இது 24,482.90 இறங்கினால் எங்கன்னா 24,477, 24,477க்கும் 24,353 என்ற நிலைகளுக்கு இடையில் வந்தால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் வாங்குவார்கள். ஆனால் அதே சமயம் 24,353 உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கான அழுத்துக்கள். பெல்லைக்கான அழுத்தும் புதிய வீடியோக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும்.
எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.